ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜேஜே பேரடைஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள்கிட்ட லவ் பேர்ட்ஸ், அதாவது பட்ஜீஸில் நார்மல் பட்ஜீஸ், ரெட் ஐ பட்ஜீஸ், தென் டபுள் ஃபேக்டர் பட்ஜீஸ் எங்கிட்ட இருக்குது. இதை நாங்கள் ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுவரை இந்த வெரைட்டிஸை ப்ரீடிங் பண்ணும்போது அதே வெரைட்டிஸில் தான் சிக்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. பட் இப்போ இறங்கின ஒரு சிக் வந்து ஒரு புது வெரைட்டியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த புது சிக் என்னன்னு பார்ப்போம். நாங்கள் எல்லா லவ் பேர்ட்ஸையும் செப்பரேட் ப்ரீடிங் தான் பண்ணுறோம். அப்போ தான் பேரண்ட் பேர்டையும் சிக்கையும் ஃபாலோ பண்ண முடியுது. அப்படி நாங்கள் ப்ரீடிங் செட் பண்ண ஒரு பேர் தான் டபுள் ஃபேக்டரும் நார்மல் லவ் பேர்டும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் அந்த பேர். ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் ஃபேக்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேர்டோட கலரில் எந்த விதமான கலர் மார்க்கிங்ஸும் இல்லாமல் ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறது தான் அல்பினோ. அதுபோல் ஃபுல் எல்லோ கலரில் இருக்கிறது தான் லுட்டினோ. இந்த அல்பினோ லுட்டினோவோட கண் ரெட்டாக இருந்துச்சுன்னா அந்த பேர்டை ரெட் ஐ லவ் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஐ பேர்டோட கண் ரெட் கலரில் இல்லாமல் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அந்த பேர்டு தான் டபுள் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அல்பினோ லுட்டினோ லவ் பேர்டோட கண் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா அதுதான் டபுள் ஃபேக்டர். இதை பிரீடர்ஸ் வந்து டிஎஃப்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கள, இந்த பேரில் மேல் பேர்டு தான் டபுள் ஃபேக்டர், ஃபீமேல் பேர்டு நார்மல் பட்ஜி. ஸோ இந்த பேரை நாங்கள் செமி அடல்ட் ஸ்டேஜில் இருந்தே வளர்த்துட்டு வரோம். இது வரைக்கும் ப்ரீடாகி 2 கிளச் வச்சுருக்கு. இது தன்னோட லாஸ்ட்டு கிளச்சில் மொத்தம் 4 முட்டை வச்சுது. அதில் ஒரு முட்டை தான் பொரிச்சுது. அந்த பொரிச்ச அந்த சிக்கு தான் இப்போ ஸ்பேங்கிளாக வந்திருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த ஸ்பேங்கிள் பேர்டில் அதோடைய ஃபெதர்ஸில் பென்சில் வச்சு மார்க்கிங்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். மார்க்கிங்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக யூனிஃபார்மாக இருக்கும். இதை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட முதல் தடவை இப்போ தான் ஸ்பேங்கிள் சிக்கு இறங்கியிருக்குது. இந்த சிக்கு 23 நாளையும் ப்ரீடிங் பாக்ஸை விட்டு வெளியே வந்து கேஜில் இருந்துச்சு. அப்புறமா மேல் பேர்டு தான் ஒரு சிக்குக்கு நல்லா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிது. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபீமேல் பேர்டு வந்து அந்த சிக்கை விரட்ட ஆரம்பிச்சிது. அப்பப்போ கொத்தவும் செஞ்சுது. அதனால் அந்த சிக்கை நாங்கள் பேரண்ட் பேர்டிட்டேருந்து செப்பரேட் பண்ணி வேறு கேஜில் விட்டுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 29-30 நாள் ஆச்சு. இப்போ சிக்கை பார்க்க மேல் பேர்டு மாதிரி தான் இருக்குது. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. செல்ஃப் ஃபீட் இருக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த ஸ்பேங்கிள் பேர்டுக்கு நம்ம தனியாக செப்பரேட்டாக எதுவும் ஸ்பெஷலாக கவனிக்கணும் அவசியம் இல்லை. நார்மல் சிக்குக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ, நார்மல் லவ் பேர்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே கொடுத்தா போதும். பொதுவாக லவ் பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்பேங்கிள், ரெட் ஐ, டபுள் ஃபேக்டர் இந்த வெரைட்டிஸ் உள்ள சிக்ஸ்லாம் அதிகமாக இறங்காது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நார்மல் பட்ஜெட் ரேட்டை விட இந்த ரெட் ஐ, ஸ்பேங்கிள், டபுள் ஃபேக்டருடைய ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி வேறு எதுவும் அப்டேஷன் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்னும் லவ் பேர்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.